ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இன்ஸ்டன்ட் தோசை அண்ட் ஆனியன் சட்னி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இனிமேல் இட்லிக்கு ஒரு பொருளின்னு கவலையே பட வேண்டாம், உடனே 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம். பாருங்கள், தோசை எவ்வளோ பஞ்சு மாதிரி எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறமே தோசை நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அது கூடவே ஆனியன் சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷத்தில் இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டன்ட் தோசை அண்ட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்ஸ்டன்ட் தோசை பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் ரவா போட்டுக்கலாம். 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். இது ஊறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த தோசைக்கு பக்காவான காம்பினேஷனில் ஒரு சட்னி செஞ்சிடலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சுண்டக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த பதம் அரைச்சதுக்கு பிறகு இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்குங்க, இல்லைனா 2 வெங்காயமாக சேர்த்துக்குங்க. இதுக்கு பதிலாக நாட்டு சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 வெங்காயம் போட்டுக்குங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், பச்சையாகவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை நல்லா பொரிஞ்சவுடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை அலசி அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கோங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி வச்சுக்கலாம். நான் ஒரு 100 ml தண்ணி கலந்துருக்கேன். இப்போ இதை கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அதுக்குள்ளே ரவையும் அவளும் நல்லா ஊறி இருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி இந்த அளவுக்கு ஊறி வந்துருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தோசை புளிப்பாக இருக்கணும்னா நீங்கள் 3/4 கப்பு தயிராக கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சோடா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க, இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நம்ம சட்னி நல்லா ரெடி ஆகிருக்கு, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு லைட்டாக தவாவில் எண்ணெய் தடவி விட்டுட்டு தவா சூடாகிட்டு இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். ஊற்றி லைட்டாக கரண்டி வச்சு இப்படி ஒரு சுற்றி விட்டால் போதும், சூப்பராக வந்துடும் நம்ம தோசை. நீங்கள் பெரிய தோசையாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை மாவில் இப்போ லைட்டாக தோசையை சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்டுக்கலாம். நீங்கள் வேணா ஊற்றிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சோடாப்பு கலக்காமல் ஊற்றணும் அப்படின்னா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சோடா போடாமையே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அப்படியே திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு. அப்படியே நம்ம எண்ணெய் தடவிட்டு தோசையை விட்டுக்கலாம். நீங்கள் மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, கரெக்டாக தோசை மாவு பார்த்து தான் கரைக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரைச்சிங்க. ரொம்ப தண்ணியை விட்டுட்டிங்கன்னா நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றி எடுத்துக்கணும். அதனால் தண்ணி சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்குங்க. பாருங்கள், தோசை எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எல்லா தோசையுமே ஊற்றி எடுத்தாச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு ஊற வைக்கலன்னு நீங்கள் கவலையே பட வேணாம், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப நன்றி.